தனுஷ் அவர்களோட மூவி. அதுல நீங்க வந்து ஒரு சூப்பரான ரோல் வேற ப்ளே பண்ணிருக்கீங்க. அத பத்தி நீங்க கண்டிப்பா இப்ப சொல்லியே ஆக வேண்டும். ஆமா, இது வந்து அடுத்த வெஞ்சர் வந்து விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் படம் பண்ண டைரக்டர். ஸோ அந்த படமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ வெரி எக்ஸைட்டட் அண்ட் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஃபேவரட் ஆக்டர், நான் நடிக்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆக்டர்ஸ் பார்த்து எப்போ அப்படி கன்வின்சிங்காக பண்ணுறாங்கன்னு யோசிச்ச ஆக்டரில் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி டாப் ரேட்டட் ஆக்டர்ஸ் வந்து தனுஷ் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த படமும் என்னோட ரோலும் வந்து ஐ திங்க் ஒரு நல்ல ரோல். நீங்கள் பார்த்து சொன்னீங்க. ஐ திங்க் டூ early to talk about it. Official announcement-லாம் வரும். நான் யூசுவலாவே அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப அழகா வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் யார்கிட்டயுமே போய் நானா வாலண்டியராக பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். ப்ளஸ் சீன் இருக்குது, நம்ம எதாவது பேசி நான் நிறைய யோசிப்பேன். நம்ம வேலையை உண்டு நம்ம உண்டு இருந்தால் போதும்னு சொல்லி நான் பெருசாக பேசலை. சார் வந்து கொஞ்சம் சைலண்ட் டைப் தான். அப்புறம் ஒரு 2ஆம் நாளுக்கு அப்புறம் சாரே வந்து பேசினார், அப்பா பற்றி பேசினார். அப்பாவோட பெரிய ஃபேனு. நான் வந்து ஒரு டைமில் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி, அப்போ வந்து ரொம்ப காசுக்கு வறுமையில் இருந்தோம். அப்போவும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு படத்தை கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டரில் வந்து பாட்டி சொல்லை தட்டாதே படம் பார்த்தோம், ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னாரு. ஸோ நானும் அவர் ஆக்டராக வந்து எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறீங்க, எப்படி டயலாக்ஸ்லாம் டப்புன்னு இது பண்ணுறீங்க, ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து இதை பற்றிலாம் பேசணும். அது இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட ஒரு ஃபேவரட் ஆக்டர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறன்றது ஐ திங்க் எல்லாருக்குமே அது கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு கிடைச்சது சந்தோஷம்.